பரிகாரங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பழனி மூட்டை சாமின்னு ஒருத்தர் சொல்லுவோம். அவர்கிட்ட போயிருக்கோம். நிறைய மகான்களை பார்த்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் அவரும் ஒருத்தர். அவரை நம்ம போய் பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. எல்லாரும் அந்த வெயிலில் பனைமரம் தென்னை மரம் ஏதோ இருக்குது, அதிலோட நிழல் அப்படியே உட்காந்துருக்குறாங்க வரிசையாக. என்னையும் என் கூட வந்த என்னுடைய சிஷியன்னு சொல்லக்கூடியவர் அல்ல ஒரு அன்பர், அவர் என்ன பண்ணாங்க, 2 பேரையும் மட்டும் என்ன பண்ணார், அந்த வயக்காட்டில் இருக்கிற அறுத்து போட்ட குப்பைகள்லாம் இருக்கும் பாருங்கள், அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த குப்பைகளெல்லாம் வந்து கையில் பொறுக்கி எடுத்துகிட்டு வர சொன்னார். எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். என் காலில் போடுறா அப்படின்னாரு. சரி, நான் அவர் காலில் போட்டேன். அவங்க இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க, இவெல்லாம் மகா பாவியாக இருப்பான் போல் இருக்குது. நம்மளெல்லாம் நிழலில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் பொறுக்க விட்டாருன்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. எங்கள் காதில் விழுது. கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா அவர், உன்னுடைய கர்ம குப்பையெல்லாம் நான் என் காலில் போட்டேன், இனிமேல் நீ சுத்தமாயிட்ட போடான்னு சொல்லிட்டார். இது ஒரு தத்துவார்த்தம். அது மூட நம்பிக்கைன்னு அவர் சொன்னார்னா எப்படியே தெரில. இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஒரு பாவனை. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 8 திருமணம் இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், ஒரு திருமணத்தை வாழை மரத்தோடு பண்ணிவிட்டு அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. ஒரு தாலியை கட்டிட்டு அந்த வாழை மரத்தை வெட்டிடுவாங்க. அந்த வாழை மரம் என்னென்னா வாழையடி வாழையாக வாழக்கூடியது வாழை மரங்கிறதுனால, அது மாதிரி ஒரு தத்துவம் இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு ஒரு தாலியை கட்டிட்டு, அது பெண் மரங்கிறதுனாலே அதை ஒருத்தன் கட்டிட்டு அதை வெட்டி எரிஞ்சிட்டு ஒரு பரிகாரத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதே மாதிரி மகாபாரதத்தில் பீஷ்மருடைய தம்பிக்கு பார்த்துட்டு வந்த 2 பிள்ளைங்க 2 மனைவிகள் சொல்லக்கூடியவங்கள என்ன ஆச்சுன்னா, திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை கல்யாணம் பண்ணி தந்து கொடுக்குறாரு. யார்? பீஷ்மர். ஆனால் காந்தாரிக்கு ஒரு பரிகாரம் செஞ்சுருக்கிறாங்க. என்ன பரிகாரம்னா, அவங்களுக்கு 2ஆம் தாரம் தான் நிற்கும், முதல் தாரம் நிற்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல் தாரத்தை ஒரு ஆட்டு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு அவங்க விட்டுடுறாங்க அந்த பரிகாரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இது பின்னாடி தெரிய வருது பீஷ்மருக்கு. ஐயையோ, அப்போன்னா காந்தாரி வந்து ஒரு விதவை ஆச்சேன்னு, ஆட்டுக்கு பொண்டாட்டியான். ஆடு எப்படி தாலி கட்டிச்சுன்னு தெரியல, அது அரிசியம். ஆட்டுக்கு பொண்டாட்டின்னு சொல்கிற மாதிரி.